உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் நடத்தும் 17வது ஜோதிட கருத்தரங்கு மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தில் நம்ம சங்கத்தின் தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்கள் அற்புத விதிகள் 6 என்ற தலைப்பில் அவர் நிறையா இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே இந்த 6 விதியை மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த 6 விதி 6 லட்சத்துக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து அந்த விஷயத்தில் இருக்குது. அவர் கொடுத்த அந்த பேப்பரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அதை கிடைக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜோதிட அறிவு இருக்கணும். 6 விதிகள் 6 ரத்தனங்கள் நமக்கு. அதை பற்றி இன்னும் விரிவாக தலைவர் ஐயா பேச போகிற நாமும் ஆர்வமுடன் கேட்போம். இருக்கிற கும்பி வர வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து நல்ல கருத்துக்கள் மக்களிடத்தில் போய் சேர்றதுக்கு தகுந்த மாதிரி ஆதரவாக இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சங்கத்தினுடைய செய்தியை மக்கள் இடத்துல கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் சங்கத்தோட சார்பில் மிக்க ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இப்போ போன மாதம் தசாபுத்தியில் எளிமையாக பலன் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு டாபிக் பேசியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு 2-3 நண்பர்களுக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு பதில் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான். ஒரு நபர் எப்படி கேள்வி கேட்டிருந்தாருன்னா, ஒரு ஜாதகம் தப்புன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். இப்போ இந்த சிந்தனையை எல்லாருமே மேற்கொள்ளணும். ஒரு ஜாதகம் நம்மகிட்ட கொண்டு கொடுத்தாங்கன்னா, இந்த ஜாதகம் சரியாக எழுதியிருக்காங்களா அல்லது தவறாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய கேள்விதான். எதனால் அப்படின்னா, ஒரு ஜாதகம் இது ரைட்டா இருக்குதா தப்பா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே தெரியாம நிறைய ஜோசி இருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, தென்கட்சி சுவாமிநாதன் சொற்பொழிவாளர் இருக்கார் அல்லவா, அவருடைய ஒரு சொற்பொழிவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பேங்க்ல வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தாங்களா, நேரடி தேர்வுக்கு. ஒரே ஒரு போஸ்ட் தான், அதுக்காக ஒரு 20 பேர் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு நபர் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். 16 8 எவ்வளோன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி 16 8 எத்தனைன்னு. அவர் அந்த நேரத்துக்கு கேள்வி கேட்டோடனே 23ன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த வாட்டி தான் நம்ம இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கு நம்ம ராங்கா ஆன்சர் பண்ணியிருக்கோம்ல, அப்போ நமக்கு வேலை வராது, நம்ம தான் ராங்கா ஆன்சர் பண்ணிட்டுமே அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு இன்டர்வியூ கார்டு வந்துச்சான், நீங்க செலக்ட் ஆயிட்டுங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. எப்படின்னு பார்த்தா இவரு அங்க போய் ஜாயின் பண்ற இடத்துக்கு போயிட்டு அங்க மேனேஜர்கிட்ட கேட்கறாராம், எப்படி என்ன செலக்ட் பண்ணீங்க, நான் தான் ராங்கா ஆன்சர் பண்ணிருந்தேனே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அவர் கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணாராம், அவர் சொன்னாராம், மேனேஜர் செலக்ட் பண்ணவரு, நீங்க கொடுத்த ஆன்சர் தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாராம். அப்படின்னா இப்ப மத்தவங்களும் அதுக்கு 20 பேர்ல மீதி பதில் சொல்லியிருக்காங்கல்ல, மத்தவங்க எல்லாம் சொன்ன கேள்வி பதிலை விட இவர் சொன்ன பதில் தான் அந்த சரியான விடைக்கு பக்கத்துல இருந்திருக்குது. இப்ப 16 8 எவ்வளவுதான் 24 தானே சரியான விட. இவர் தான் 24க்கு பக்கத்துல 23 சொல்லியிருக்கிறாரு. அப்ப மத்தவங்க எல்லாம் இன்னும் வேற ஏதாவது ரொம்ப ராங்கான ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் அந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்றாங்க. அது போல என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான ஜாதகம், சரியான ஜாதகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஜாதகத்தை சரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அம்சங்கள் இருக்குதுங்க. என்னன்னா, ஒவ்வொரு ஜாதகமும் பஞ்சாங்கமும் கணிக்கிறதுக்கு அயனாம்சம்னு ஒரு கணித அடிப்படை இருக்குது.
அயனாம்சத்தை வச்சுதான் பஞ்சாங்கமே உருவாக்கப்படுது. இப்ப இந்த வருஷத்துல கிரகங்கள் வந்து இன்னைக்கு இந்த கிரகம் இந்த ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு கணிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா உலகம் முழுக்க அது ஒண்ணுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே பூமியில தான் இருக்கோம். இப்போ பூமியில இருந்து புதன் எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு, பூமியில இருந்து சுக்கிரன் எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுக்கிற கணக்கீடு வந்து உலகத்துல எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி சூரிய உதயத்தின் அடிப்படையிலையும் அயனாம்சத்தின் அடிப்படையிலையும் கணக்கீடுகள் மாறும். அப்ப வந்து அந்த அயனாம்சத்தை வச்சுதான் சரியான ஜாதக கணிப்பை நம்ம எடுக்க முடியும். இதுல என்ன அப்படின்னா உலகம் முழுக்க விஞ்ஞானிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த அயனாம்சத்தை ஒட்டி இருக்கக்கூடியதெல்லாம் சரியான கணிப்பு. ஆனா அது வந்து இந்த நொடி அளவுல வந்து சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போ இதுதான் சரின்னு எடுத்துக்க முடியாது. எது சரிக்கு பக்கத்துல இருக்குதோ அதெல்லாம் சரிதான். அந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர்னு சொல்ற மாதிரி உண்மையான சரியான அயனாம்சத்தை ஒட்டி வரக்கூடிய பஞ்சாங்கங்கள்லாம் சரியா இருக்கும். ஏன்னா ஒரு பஞ்சாங்கத்தின்படி ஒரு கிரகம் வந்து இப்ப மீனத்துல இருக்குது அப்படின்னா ஒரு கிரகம் இன்னொரு பஞ்சாங்கத்துல அதே கிரகம் பாத்தீங்கன்னா மேசத்துல இருக்கும். அப்ப இது சரியா அது சரியான்னு பார்த்தா எது வந்து விஞ்ஞானிகள் பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா விஞ்ஞானிகள் பயன்படுத்தக்கூடிய ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தின் படி ஒரு கிரகணமோ ஒரு கிரக பயிற்சியோ அமாவாசை பௌர்ணமியோ இந்த திதி மாற்றமோ பாத்தீங்கன்னா சரியா வருது. இப்போ 10 வருஷம் கழிச்சு என்னைக்கு எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு சந்திர கிரகணம் ஏற்படுன்னு அவங்க குறிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா அதே நிமிஷம் அதே நொடிக்கு கிரகணம் நடக்குது. அப்ப அந்த அயனாம்சம் சரியா தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு 2 பஞ்சாங்க அடிப்படை இருக்குது. இதுல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு 10 பஞ்சாங்கம் வருது, திருக்கணித பஞ்சாங்கத்துல ஒரு 20 பஞ்சாங்கம் வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பஞ்சாங்கங்கள் பயன்படுத்துறாங்க. இதுல ஒரு பஞ்சாங்கம் சரி தப்புன்னு சொல்றதை விடவும் யாருக்கு எந்த பஞ்சாங்கம் கையாளுறது சுலபமா இருக்குதோ, யாருக்கு வந்து பலன் சொல்றது வந்து மக்களுக்கு பிடிக்கிற அளவுல இருக்குதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. இதை அடுத்தவங்க குற்றம் சொல்ல தேவையில்லை. ஆனா நிலைமை என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்கு போறோம், நம்மளுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அதை வந்து சாப்பாடு ருசியா இருக்குதா, தகுந்த மாதிரி விலைவாசி இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஆனா அவங்க எந்த கடையில அரிசி வாங்குறாங்க நமக்கு தேவையா? அது போல வந்து யார் எந்த பஞ்சாங்கத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்ன நடைமுறையில நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்திக்கணும். இது ஒரு விவரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது நான் பார்த்த ஒரு ஜாதகம், எனக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு ஜாதகம் வந்திருந்தது. அவங்க வந்து குழந்தையோடைய அப்பா அம்மா 2 பேருமே இந்தியாவில் பிறந்திருக்காங்க. அவங்க பையன் பிறந்தது வந்து அங்கேயே அமெரிக்காவில் தான் பிறந்திருக்காரு. அவங்க 3 பேர் ஜாதகத்தையுமே பார்க்கணும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஜாதகம் பார்த்து கணிச்சு அவங்களுக்கு அனுப்பும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஜாதகத்தை முன்ன கணிச்சுட்டு அவங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சுடுவேன். அவங்க பிடிஎஃப் அவங்க கைக்கு போன பின்னால்தான் எனக்கு அவங்களை கால் பண்ண சொல்லுவேன், நான் பேசுவேன். அப்படி நான் ஜாதகம் கணிச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சதுனால அந்த பார்ட்டி எனக்கு கேட்குறாங்க, ஐயா நீங்க அனுப்பிச்சிருக்கிற ஜாதகமும் நாங்க வச்சிருக்கிற ஜாதகமும் வித்தியாசமா இருக்குதுங்க ஐயான்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப முன்ன அந்த சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்திட்டு தான் ஜாதக பலனுக்கு வரணும். அப்போ வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஜாதகம் கணிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர்லயும் கிட்டத்தட்ட ஒரு 4 சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறேன், மொபைல்ல ஒரு 7 சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறேன். அதுல வந்து ஃப்ரீ வெர்ஷன் சாஃப்ட்வேரும் வச்சிருக்கிறேன், பெய்டு வெர்ஷன் சாஃப்ட்வேரும் வச்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு ஜாதகம் சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்களை வந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சினிமாவில் கூட ஒரு காட்சி வரும், மணி நடனம் கேட்ட உடனே செந்தில் என்ன பண்ணுவான், 2 கடிகாரத்தை எடுத்து பார்ப்பான். என்னடா 2 கடிகாரத்தை பார்க்கணும் கூட, இதுல சின்ன முள் இல்லை இதுல பெரிய முள் இல்லப்பா. ஏன்னா அப்ப 2ம் பார்த்தா தான் அவனுக்கு எது சரின்னு கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அவன் தோணும் அல்லவா. அதுபோல என்னன்னா ஒரு பஞ்சாங்கத்துல ஒரு சாஃப்ட்வேர்ல பார்த்தோன்னு வச்சுங்க, ராசி நவாம்சம் கரெக்டா கணிக்குது, பாவகத்துல வித்தியாசம் வருது. ஒண்ணு ராசி நவாம்சம் பாவகம் நல்லா இருக்குது, தசாபத்தியில வித்தியாசம் வருது. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து கணிதமெல்லாம் அருமையா வருது, ஆனா அந்த அந்த ஜாதக அமைப்பு வந்து டிசைன் வந்து சரியில்லாம இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர்ல டிசைன் அருமையா இருக்குது, ஆனா கால்குலேஷன்ல வித்தியாசம் வருது. அப்ப என்ன பண்ணுது, நம்ம ஒரு 4 விதமான சாஃப்ட்வேர்களை கையாண்டு செக் பண்ணி பார்த்தோம்னா தான் எது வந்து சரியானதா நம்மளுக்கு கிடைக்குங்கிறத பத்தி நாம முன்ன உறுதி பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் பலன் சொல்ல வேணும். ஆனா இதெல்லாம் நீங்க ஒரு அனுபவத்துல இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரிலாம் ஒரு அனுபவம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை பத்தி பேசுறேன் நான். அதுல அவங்க அனுப்பிச்ச ஜாதகத்துல நான் பார்க்கும்போது அந்த குழந்தை பிறந்தது வந்து அமெரிக்காவிலே பிறந்த குழந்தை, அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருந்தாங்க, குழந்தை அமெரிக்காவில் பிறந்தது. ஆனா அந்த ஜோசியர் அந்த பார்ட்டிக்கு ஏற்கனவே பார்த்த ஜோசியர் எப்படி கணிச்சிருக்காங்கன்னா, அப்பா பிறந்ததும் அம்மா பிறந்ததும் அதே ஊர் போட்டிருக்காங்க, குழந்தைக்கு வேப்பூர்னு போட்டு கணிச்சிருக்காங்க. இங்க நம்ம தலைவாசல் பக்கத்துல இருக்கிற வேப்பூர்ல பிறந்த மாதிரி தான் ஜாதகத்தை கணிச்சிட்டாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்தது அமெரிக்காவில் பிறந்திருக்கு.
அப்போ வந்து என்னன்னா அந்த பெர்த் பிளேஸ் மாறினாவே லக்னமே மாறும். பெர்த் பிளேஸ் மாறினா சூரிய உதயம் மாறிடுங்க. சூரிய உதயம் மாறும்போது ஜாதகத்துல லக்னம் மாறும். லக்னம் மாறினா ஜாதகமே மாறி போயிடும். அப்போ வந்து ஒரு ஜாதகத்துக்கு சரியான ஜாதகம்னு நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா முன்ன வந்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், நிமிஷம் கூட சரியா போடணும். நிமிஷத்துல கூட ஜாதகம் மாறும். அதே போல பெர்த் பிளேஸை கண்டிப்பா செக் பண்ணணும். அதாவது ஒரு மாவட்ட அளவுல போடலாம். இப்ப சேலம் மாவட்டம் சேலம்னு போட்டு சேலம் மாவட்டத்துல எங்க இருக்கிறவங்களையும் கூட கணிக்கலாம். சப்போஸ் பக்கத்து மாவட்டம் கூட சரியா வரும். ஆனா ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல டிஸ்டன்ஸ் வரும்போது ஜாதக கணிதங்களை வித்தியாசம் வரும். ஏன்னா நிறைய கணிதங்களை பத்தி ஆய்வு செய்யும் போது தான் இது புரியும். ஆனா நான் மாதேசன் ஐயா தான் படித்தேன். முதல் ஒரு வருஷமே பாத்தீங்கன்னா ஜாதக கணிதம் மட்டுமே பயிற்சி கொடுப்பாரு. ஒரு வருஷத்துல ஜாதகத்தை முழுக்க எல்லாம் கணிதம் எல்லாம் வந்த பிறகுதான் பலன் சொல்றதுக்கு பயிற்சி கொடுப்பாரு. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 3வது மாசமே பலன் சொல்றாங்க. 10 நாள்ல பலன் சொல்ற அளவுக்குலாம் இன்னைக்கு ஜனங்க அதை விளம்பரம் அப்படி வருது இல்ல. நீங்க வந்தீங்கன்னா 2 நாள்ல உங்களை ஜோசியர் ஆக்குறேன்லாம் விளம்பரம் வருது. இப்போ 2000 4000 பணம் கட்டிட்டு போய் நம்ம 2 நாள் ஜோசியர் ஆயிரலாம்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல கத்துக்கிறாங்க. பட் ஆனா ஜோசியம் கத்துக்கிறதுக்குலாம் சில ஆண்டுகளே தேவை. ஏன்னா அதுல அவ்வளவு விஷயம் இருக்குது. படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா படிச்சு அதாவது புரிஞ்சுக்கிட்டு சொல்றதுக்கு கண்டிப்பா அவகாசம் தேவைப்படும். இந்த மாதிரி கருத்தரங்கங்கள்லாம் நம்ம இது மாதிரி நிறைய ஆய்வுகளை பத்தி பேசுறதுனால அது ஒரு நல்ல ஒரு படித்தரம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கருத்தரங்கத்துக்கு வராது இருக்கிற ஜோசியர்களை விட கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற ஜோசியர்கள்லாம் ரொம்ப தரமானவங்களா ஆயிருக்காங்க. நான் நிறைய கவனிக்கிறேன் நான். ஏன்னா சில ஜோசியர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அவங்க வந்து துருவ கணிதத்தையும் கோச்சாரத்தையும் மட்டும் வச்சுதான் அவங்க வண்டி ஓடுதே தவிர அவங்க கருத்தரங்கத்துல வந்து ஒரு விஷயம் கூட அவங்களால பேச முடியாது, சிந்திக்க முடியாது. நாம கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் கேள்வி கேட்க விட மாட்டாங்க. நாமெல்லாம் ஜாதகத்தை கணிச்சு வச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்கன்னு நம்ம கேட்கறோம். ஆனா இன்னைக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிறைய யூடியூப் மூலியமா நிறைய ஜோதிட ஞானம் மக்கள் இடத்துல வளர்ந்துருக்குது. இன்னைக்கு மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பாதி ஜோசியரா தான் இருக்கிறாங்க. கேள்வி கேட்கவே தெரியுது இல்ல. ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி எனக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியுங்கிற மாதிரி முன்ன ஜோசியத்துல வந்து ஜோசியம் கேட்க தெரியணும். இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. நாமளும் ஜோதிடத்தை நல்லா திறம்பட கத்துக்கணும். அதுல என்னன்னா அந்த அவங்க அனுப்பிச்ச ஜாதகத்துல வந்து பெர்த் பிளேஸ் வித்தியாசமா இருந்ததுனால அந்த ஜாதகம் தவறா இருந்தது. நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். வேப்பூர்னு பிறந்திருக்குது. உங்க குழந்தை என்ன ஊர்ல பிறந்து கேட்டது. அப்ப அமெரிக்காவில் தான் நாங்க. நீங்க அந்த ஜாதகம் வேப்பூர்னு போட்டதுனாலதான் வித்தியாசம் இருக்குது. நான் உங்களுக்கு கரெக்டான பெர்த் பிளேஸ் போட்டு தான் ஜாதகம் கணிச்சிருக்கிறேன். நான் சரியா தான் கணிச்சிருக்கிறேன். நீங்க மட்டும் வேற விதத்துல கூட நீங்க இதை பத்தி சோதிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் விளக்கம் சொல்லியிருந்தது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு நல்ல விதமான கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. மேலும் என்ன சொல்றேன் அப்படின்னா நாமளும் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும் போதும் சரியா கணிச்சோம்னா தான் சரியான ஜாதகம் நமக்கு கிடைக்கும். அப்பதான் நம்ம சரியான பலன் சொல்ல முடியும். ஒரு சிறந்த ஜோதிடரா இருக்கிறவங்க முன்ன ஜாதகத்தை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகம் சரிதானான்னு. ஏன்னா ஒரு ஜாதகம் சரின்னா தான் நம்ம வந்து ஒரு கருத்தை ஆணித்தரமா பேச முடியும். நமக்கே டவுட் இருந்தா நம்ம எப்படி அந்த ஒரு கிரகத்தை உறுதிப்படுத்த முடியும்? அதனால இது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா போன மாசம் இந்த தசாபுத்தியை பத்தி நம்ம பேசும்போது எளிமையா பலன் சொல்றதுக்கு 4 டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அது வந்து ஆரம்பத்துல கத்துக்கிறவங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல இந்த தசாபுத்தி நன்மை செய்யுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு மேல ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா தசாபுத்தி பலனை வந்து தீர்க்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மேல இன்னும் ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. அதை பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுல என்ன அப்படின்னா தசாபுத்தி பலன் சொல்றதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த புத்திநாதர் நிக்கிற சாராதிபதி பார்க்கணும். அவர் வந்து பாபரா இருந்தா, அதாவது 6 8 பலன்களை உட்கார்ந்தா அது வந்து தீய பலன்களை கொடுக்கும். அப்புறம் புத்திநாதருடைய நட்சத்திர நாதன் வந்து வேதகனா இருந்தாலும் அது சரியான பலனை கொடுக்காது. மேலும் நவாம்சத்துல எந்த நவாம்சம் ஏறினாங்கிறது பொறுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கினாங்கிறத வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சுலபமா கண்டுபிடிக்கிற முறைங்க. இதற்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவா ஒரு கிரகம் சூரியனோட ரொம்ப நெருங்கி வந்தார்னா அஸ்தமனம் ஆயிடும். அந்த அஸ்தமனம் ஆகக்கூடிய கிரகம் அதுல வந்து ஒரு பாகை கணிதம் இருக்குங்க. சுக்கிரன் வந்து 9 டிகிரிக்குள்ள வந்தா அஸ்தமனம் ஆயிடுவார். இப்ப 10 டிகிரியில இருக்கும்போது சுக்கிரனுக்கு அஸ்தமனம் கிடையாது. அப்ப இதை கவனிச்சுக்கணும். இது அடுத்த கட்டத்துல ஒரு தசாபுத்தி வந்து நற்பலனை கொடுக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே நம்ம பார்த்தோம்னா புதனுக்கு 11 டிகிரிக்கு வந்து 11 டிகிரிக்கு உள்ள நெருங்கிட்டாருன்னா அஸ்தமனம் ஆயிடுவாரு. சந்திரன் வந்து 12 டிகிரிக்குள்ள வந்தா சந்திரன் அஸ்தமனம் ஆகுவாரு. குரு 15 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி, சனி 17 டிகிரி. இந்த டிகிரிக்குள்ள நெருங்குனாங்கன்னா சூரியன் இடத்துல அந்த கிரகம் வந்து அஸ்தமனம் ஆயிடும். அப்ப அந்த கிரகம் வந்து சுப பலனை கொடுக்க முடியாம போயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா திக்பலம் பெற்ற கிரகங்கள் வந்து சுப பலன்களை அதிகப்படுத்திக்கும். அதுல பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே புதனும் குருவும் திக்பலம் பெறாங்க. சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறாங்க. சனி ராகு கேதுகள் 7ஆம் இடத்துல திக்பலம் பெறாங்க.
சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாங்க. அப்ப திக்பலம் பெறக்கூடிய கிரகம் வந்து ஆட்சி உச்சத்துக்கு மிஞ்சி அதிக பலம் பெற்றதுனால அவங்க அப்ப சுப பலனை கொடுத்துருவாங்க. அவங்க தீய ஆதிபத்தியமே பெற்றிருந்தாலும் கூட அந்த ஆதிபத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுப பலன்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்ப வந்து இந்த திக்பலத்தையும் நம்ம கவனிச்சுக்கணும், அஸ்தமனத்தையும் பார்த்துக்கணும். அதற்கு அடுத்ததான் அந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும். அது வந்து முன்ன நம்ம முதல் பாயிண்ட்லயே பாத்தீங்கன்னா 6, 8, 12க்கு போனாங்கன்னா தீய பலன்களை, 6, 8, 12க்கு போகாத வேற நல்ல பாவங்கள்ல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த புத்திநாதர் வந்து நற்பலன்களே கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம உறுதியா எடுத்துக்கலாம். அதே போல என்ன பண்ண, அந்த ஒரு கிரகம் நின்ற ராசி அதிபதி பார்க்கணும். இப்போ நட்சத்திர அதிபதி பார்க்குற மாதிரியே ராசி அதிபதியும் நம்ம கண்டிப்பா கவனிச்சோம்னா தான் முழுமையான சுபத்தன்மையை கண்டுபிடிக்க முடியும். அதுபோல பார்வை செய்யக்கூடிய கிரகத்தையும் பார்க்கணும். ஒரு கிரகம் எந்த ராசியில நின்னாலும் சுப கிரகத்தினுடைய திருஷ்டி, சுப கிரக பார்வை பெற்றாங்கன்னாவே அந்த கிரகம் சுப கிரகமா மாறிடும். ஒரு பாபி அஷ்டமாதிபதியா இருந்தா கூட சரி, அவர் வந்து விரயஸ்தானத்துல நின்னாலும் கூட ஒரு சுபகிரகம் சரியான பார்வையில பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரகம் வந்து சுபத்தன்மையை எடுத்து பலன் கொடுக்கும். அந்த விதத்துல வந்து பார்வை செய்து பார்த்துக்கணும். அதே போல சேர்க்கை பெற்ற கிரகங்களும் அதனுடைய குணத்தை மாற்றும். அப்போ சேர்ந்திருக்கு கிரகம், பார்க்கிற கிரகம், ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி எல்லாமே கவனத்துல எடுத்துக்கணும் தான் திக்பலம், அஸ்தமனம். அதே போல ஆதிபத்திய பலம், காரகத்துவம், இதெல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு சரியான பலனை கணிக்க முடியும். இதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சீட்டை வந்து எனக்கு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த சீட்டை அனுப்பிச்சிருந்தேன், இந்த பிடிஎஃப். இந்த தசாபதி பலன்களை சுலபமா கணிச்சு சொல்றதுக்கான சூத்திரங்களை வந்து நான் பிடிஎஃபா வச்சிருக்கேன். வீடியோ பார்க்குற நபர்கள் யார் வேணாலும் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் அனுப்பிச்சு விடுறேன். இது கண்டிப்பா பயனுள்ளதா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க, மற்றவங்களும் நீங்க வந்து வேணும்னா நீங்க என்கிட்ட வாங்கிக்கலாம், நாங்கள் இலவசமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் இது வந்து நம்ம தசாபதி பலனுக்காக கொடுத்துருக்கிற விஷயம். அடுத்தது இன்னைக்கு தலைப்புல வந்து அற்புத விதிகள் 6 அப்படிங்கிற தலைப்புல விதி 1, அற்புத விதிகள் 6 விதியில ஒரு விதி எடுத்துக்கலாம், நோட் பண்ணிக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு மாசத்துல, தமிழ் மாசத்துல 2 அமாவாசையோ 2 பௌர்ணமியோ வந்தா அதை வந்து மல மாதம் அல்லது அதி மாதம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல அமாவாசையோ பௌர்ணமியோ வராதே ஒரு மாசம் இருந்துச்சுன்னா அதுக்கு விஷமாதம்னு பேரும். இது வந்து ஜோதிட சாஸ்திரத்துல இருக்குது. ஆனா அமாவாசையிலிருந்து 15 நாள்ல பௌர்ணமி வந்துடும், பௌர்ணமியிலிருந்து 15 நாள்ல அமாவாசை வந்துடும். மாசத்துல எப்படி 29 நாள் கம்மி இல்லாத மாசம் வருது, 28, 29 மாசம் நாட்கள்ல மாதம் வந்துருது. அப்படிங்கும்போது அமாவாசையாவது பௌர்ணமியாவது இல்லாத எந்த மாதமும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் அது விஷ மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துல வைகாசி மாசத்துல இந்த 2 அமாவாசை வருது. அப்படிங்கும்போது வர்றதுனால இப்ப இது சம்பந்தமா ஒரு சிலர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, இது மல மாதமாச்சு அப்படின்ட்டு. இது ஒரு விதி நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. சித்திரை வைகாசி இந்த 2 மாதங்களுக்கு மட்டும் இந்த மல மாத தோஷம் இல்லை. இது ஒரு ஜோதிட சித்தாந்த விதி. இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சித்திரை மாசத்தோட வைகாசி மாசத்துல நிறைய முகூர்த்த தேதி இருக்குது. இந்த மாசத்துல முகூர்த்தம் வைக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் ஆயிருது. இது நல்லா தெளிவுபடுத்திக்கலாம். இந்த மல மாத தோஷம் வந்து சித்திரை வைகாசி மாதங்களுக்கு கிடையாது. அதனால இந்த வைகாசியில 2 அமாவாசை வந்தாலும் தாராளமா முகூர்த்தம் செய்யலாம். இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது முதல் விதியா கொடுத்துருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா விதி 2ல பஞ்சாங்கம் இருக்கு அல்லவா, பஞ்சாங்கத்துல திதி கெட்டு இருந்தால், அதாவது திதி பலவீனப்பட்டு இருந்தால் அதை வெல்வதற்கு வாரம் சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு திதி சரியில்லை அப்படின்னா வாரம் இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு பார்த்து அந்த கிழமை நாதன் வந்து நம்மளுக்கு நன்மை கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த நாள் எடுத்துக்கலாம். அந்த திதியினுடைய தோஷத்தை வாரம் வென்றுடும். சப்போஸ் வாரமும் சரியில்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நட்சத்திரம் வெல்லும். அப்ப இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் நமக்கு சாதக நட்சத்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா திதி கேட்டு இருந்தாலும் வாரம் கேட்டு இருந்தாலும் நட்சத்திரத்தை கொண்டு அதை ஜெயிச்சிடலாம். இது ஒரு சூட்சம விதி. இப்போ வந்து திதி வாரம் நட்சத்திரம் 3மே கெட்டு இருந்தாலும் லக்கினத்தை எடுத்துக்கலாம். லக்கினம் நல்லா அமைஞ்சிட்டா வெற்றி கொடுத்துரும். ஆனா நான் நிறைய இந்த சூத்திரத்தை வந்து என்னுடைய வாழ்க்கையில கையாண்டிருக்கிறேன். திதியோ
வாரமோ நட்சத்திரமோ கெட்டிருந்தாலும் கூட அன்னைக்கு நாள்ல சரியான லக்கினம், அந்த லக்கின புள்ளி, லக்கின அதிபதி, அந்த திரிகோண அதிபதிகள் 1, 5, 9ஆம் அதிபதிகள் அவங்க வந்து சுபத்தன்மையோட இருக்கக்கூடிய லக்னங்கள்ல எந்த ஒரு செயல் செய்தாலும் சிறப்பான பலன் கொடுக்குது. இது வந்து நான் அனுபவ ரீதியா நிறைய பேருக்கு செஞ்சு பார்த்திருக்கேன், ஜெயிச்சிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்தி பார்த்திருக்கேன். நான் பயன்படுத்தின பிறகு நிறைய பேருக்கு அதை கொடுத்த எல்லாருக்குமே அது வந்து சரியானதாவே அமைஞ்சிருக்குது. நீங்களும் கூட இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. திதியோ வாரமோ நட்சத்திரமோ சரியில்லாத நாட்களிலும் கூட சரியான லக்கினத்தை நிர்ணயிச்சு அந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது 2வது விதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு லக்கினம்னு எடுத்துக்கிட்டோம்னா, லக்கினத்துல குருவும் சுக்கிரனும் நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லக்கினம் வந்து சுபத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்திக்கும். ஒரு சுபத்தன்மையான லக்கினம்னு வச்சுக்கோங்க, அது எந்த லக்கினமா இருந்தாலும் சரி, அந்த லக்கினத்துல குரு நின்றுட்டாவோ சுக்கிரன் நின்றுட்டாவோ, ஏன்னா இவங்க 2 பேருமே பூரண சுபகிரகங்கள். சுபத்தன்மை வந்து பெருகின கிரகம். ஒருத்தர் அசுரர் ஒருத்தர் தேவர்னு எடுத்துக்கிட்டா கூட 2 பேருமே அற்புதமான பலன்களை கொடுப்பாங்க. அதனால லக்கினத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய நேரமோ லக்கினத்துல குரு இருக்கிற நேரமோ வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான காலமா அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்கினத்துல புதன்னா 100 தோஷங்களை வெல்லும். லக்கினத்தில் புதன் நிக்கிற நேரத்துல அந்த ஜாதத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை 100 தோஷங்களை வெல்லும் அப்படின்னு ஒரு சூத்திரம், ஜோதிட சூத்திரம் இருக்கு. இன்னொரு விதம் என்னன்னா, லக்கினத்துல சுக்கிரன் நின்னா அது 1000 தோஷங்களை வெல்லும். அதே லக்கினத்துல குரு நின்னா 1,00,000 தோஷங்களை வெல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது என்ன அப்படின்னா, லக்கினத்துல குருவோ சுக்கிரனோ புதனோ நின்னா நற்பலன்களை கொடுக்கும், சுபத்தன்மை கொடுக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதுல புதனை விட சுக்கிரனும் சுக்கிரனை விட குருவும் வல்லவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துல வலிமையா தோஷம் செய்யக்கூடிய கிரகம் கேது. இருக்கிறதுலயே ரொம்ப வலிமையான கிரகமும் கேதுதான். அந்த வலிமைன்னு எடுத்துக்கிட்டா, அப்படி வலிமையான கேது ஒரு தோஷத்தை கொடுக்கும் போது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து ராகுக்கு உண்டு. கேதுவின் தோஷத்தை ராகு நிவர்த்தி செய்வார். இந்த கேது ராகு இந்த 2 பேருடைய தோஷத்தையும் சனி நிவர்த்தி செய்வார். இது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு சூத்திரம். கேது ராகு சனி இந்த 3 பேருடைய தோஷத்தையும் செவ்வாய் நிவர்த்தி செய்வார். செவ்வாயோட சேர்த்து இந்த 4 பேர் தோஷத்தையும் சூரியன் நிவர்த்தி செய்வார். சூரியனோடு சேர்த்து இந்த 5 பேர் தோஷத்தையும் புதன் நிவர்த்தி செய்வார். புதனோடு சேர்த்து இந்த 6 பேருடைய தோஷத்தையும் சந்திரன் நிவர்த்தி செய்வார். சந்திரனோடு சேர்த்து 7 பேர் தோஷத்தையும் சுக்கிரன் நிவர்த்தி செய்வார். சுக்கிரனோடு சேர்த்து இந்த 8 பேர் தோஷத்தையும் குரு நிவர்த்தி செய்வார். அப்ப குரு பார்க்க கோடி தோஷ பரிகாரங்கிறது எப்படின்னா, குரு வந்து எல்லா கிரகத்தினுடைய தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து குருவுக்கு தான் உண்டு. அப்படிங்கும்போது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் அந்த சுபத்தன்மையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஜாதகத்துல வந்து பலன் நிர்ணயம் செய்திடலாம். அடுத்ததா விதி 4வது விதி. இதுல என்னன்னா, ஒரு ஜாதகம் கணிக்கிறோம் அல்லவா, லக்கின நிர்ணயம் செய்யறோம் அல்லவா, இந்த லக்கின நிர்ணயம் செய்யற முறையில 4 யுகங்கள், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இப்ப நம்ம கலியுகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, தொப்புள் கொடி அருந்து அந்த குழந்தை தனியா வெளியே வந்த உடனே அதை லக்கினம்னு நம்ம குறிச்சிக்கிறோம். தொப்புள் கொடி அருந்துகிற நேரம் தான், அதை தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் வந்து தொப்புள் கொடி பந்தம். தொப்புள் கொடி அருந்த உடனே 2மே தனித்தனி உயிராயிடுறாங்களா, அதை தான் லக்கினம்னு நம்ம இப்ப கலியுகத்துல எடுத்துக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னா துவாபர யுகத்துல வந்து அந்த குழந்தை ஜனன நேரத்துல தலை வெளியில தெரிஞ்சிட்டாவே அதை லக்கினமா எடுத்துக்குவாங்களாம். அந்த துவாபர யுகத்துல வந்து லக்கின கணிதத்துக்கு சிரசு தெரிகிற நேரம், சிரசு வந்துட்டாவே அதுக்கு ஜனனம் ஆயிட்டா அர்த்தம் அப்படின்னு துவாபர யுகத்துல எடுத்துக்குவாங்களாம். இதே திரேதா யுகத்துல பாத்தீங்கன்னா கரு தரிக்கிற நேரம் தான், அந்த கரு வந்து அந்த தரிச்சு உருவாகிற நேரத்தை வந்து லக்கினமா எடுத்துக்குவாங்களாம் அந்த யுகத்துக்கு. இதே பாத்தீங்கன்னா இந்த கிருதா யுகத்துக்கு சாந்தி முகூர்த்த நேரம் தான், ஆணும் பொண்ணும் சேரக்கூடிய நேரம் தான்
அவங்க வந்து லக்கினமா எடுத்துக்குவாங்களாம். அதை வச்சுதான் அவங்க ஜாதகம் கணிச்சு பலன் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி 4 யுகத்துக்கும் லக்கின கணிதத்துல இருக்கக்கூடிய மாறுபாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து 4வது விதியா சொல்லியிருக்கேன். அடுத்தது 5வது விதி அப்படின்னா, ஒரு ராசி சக்கரத்துல நம்ம ஜாதகம் பலன் சொல்றதுக்கு ராசி சக்கரத்தை கணிக்கிறோம். அப்புறம் பக்கத்துல நவாம்சத்தை கணிக்கிறோம். இதுல நவாம்சம் எப்படி எதுக்கு கணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய வலிமையை அறிந்து கொள்வதற்கு நவாம்சம் தேவை. ஆனா நவாம்சம் இல்லாம நம்ம வந்து பலன் சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சரியான பலன்களை நிர்ணயிக்க முடியாது. ஆனா அந்த நவாம்ச பலத்துக்குள்ளதான் சார பலமே அடங்கியிருக்கு. இப்ப பழைய முறைய ஜோதிட புஸ்தகம்லாம் பாத்தீங்கன்னா ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் போட்டு பாதசார பட்டியல்னு போடுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவாம்சம் இருந்தா அதுக்குள்ளேயே பாதசாரத்தை எடுத்துக்கலாம். பாதசாரம் இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம நவாம்சத்தை எடுத்துக்கலாம். அந்த வழக்கம் இருக்குது. ஆனா என்னன்னா பழங்கால ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நவாம்சத்தை கண்டிப்பா எழுதிதான் பார்ப்பாங்க. அப்பதான் இந்த கிரகம் இந்த சாரத்துல இருக்காங்க, இந்த நட்சத்திர அதிபதி இவரா இருக்காங்கிறது நம்ம கணிக்க முடியும். அதனால அது ஒரு ஜாதகம் கணிக்கும் போது ராசி சக்கரம் தான் நவாம்ச சக்கரத்தோட பாதசார பட்டியலையும் எடுத்து சாரத்தை கண்டுபிடிச்சுன்னா தான் நம்ம சரியான பலன் சொல்ல முடியும். அப்ப இந்த விதியில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்சத்திர சாரம் எடுத்தாதான் நம்ம வந்து சரியான பலனை சொல்ல முடியும். அது வந்து நம்மளுக்கு நவாம்சத்திலே விளங்கும். நவாம்சத்தை எடுத்துனாவே சாரத்துக்கு வந்துடலாம்னு அர்த்தம். அதே போல 6வது விதி. 6வது விதியில் எப்படின்னா, 2 கிரகங்கள் சேர்ற சேர்க்கைக்கு பேரு யோகம்னு பேரு. அதாவது யோக் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு இணைதல்னு அர்த்தங்க. யோக் அப்படிங்கிறது, யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இணைதல். 2 கிரகங்கள் சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னா அது ஒரு யோகத்தை கொடுக்கும்னு பேரு. ஆனா அந்த யோகத்துல வந்து 2 டைப் இருக்குது. ஒன்னு சுபயோகம், இன்னொன்னு அவயோகம். நன்மை செய்யக்கூடிய யோகங்கள் சுபயோகம்னும், தீமையை செய்யக்கூடிய யோகங்கள் வந்து அவயோகங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க எல்லாருமே ஒரு வளர்ந்த வாழ்த்துறதுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு ஜோதிடர்களா வந்து இந்த சபையை அலங்கரிச்சிருக்கிறீங்க. நான் உங்க எல்லாருடைய அருளையும் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்களுடைய அருளும் எங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே ரொம்ப நன்றிங்க.